திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தற்போது வரை குற்றவாளியை போலீசார் கைது செய்யவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதுகுறித்த களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். தற்போது வரை குற்றவாளியை கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அரசியல் பின்னணி எதுவும் காரணமா சொல்லப்படுதா? உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன காரணத்தை முன்வைக்கிறாங்க? வணக்கம் பிரகாஷ். திருவள்ளூர் ஆரம்பாக்கம் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட செய்தி தமிழகத்தையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த பகுதியில், அதாவது பாலியல் வன்கொடுமை ஏற்பட்ட பகுதியில் தற்போது இங்கே அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து தான் தற்போது போலீசார் என்பது ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய, அதாவது முதலில் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்வதற்காக அந்த கொடூரன் தூக்கி சென்ற சிசிடிவி காட்சி என்பது இதுதான். இந்த சிசிடிவி காட்சி வழியாக தான் அதில் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது சிசிடிவி காட்சியில் அந்த பெண்ணை தூக்கி மாந்தோப்பு வழியாக செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி இதுதான். இதில் தான் அந்த பதிவாகி இருக்கிறது. அதே நேரம் அந்த காமுகன் தற்பொழுது அவன் ஒரு பக்கமாக இருக்கும் ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த புகைப்படம் எந்த சிசிடிவி காட்சியாக வெளியாகி இருந்ததால் அதே ஒரு மளிகை கடை, அதாவது ஒரு டீ கடையில் தான் வெளியானது. அந்த சிசிடிவி காட்சி தான் இது. இந்த சிசிடிவி காட்சி மூலம்தான் அவனது பாதி புகைப்படமானது வெளியாகி இருந்தது. இந்த 2 சிசிடிவி காட்சிகளை வைத்துதான் தற்போது போலீசார் விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் இந்த பகுதியில் தற்போது 7 நாள் கடந்தும் தற்போது வரை அந்த பாலியல் விவகாரத்தில் ஈடுபட்ட இளைஞனை, அதாவது யார் என்று தெரியாத மர்ம நபரை போலீஸ் பிடிக்க முடியாமல் தற்போது வரை திணறி வருகிறது. இது தொடர்பாக தான் இந்த பகுதிவாசி, அதாவது அந்த பெண்ணின் உறவினர்கள் தற்போது ஆதங்கத்தை தெரிவிக்கின்றனர். 7 நாள் ஆகியும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டை வைக்கின்றனர். இந்த நிலையில் அந்த பெண்ணின் உறவினர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், என்ன நடந்தது? அம்மா, என்ன நடந்தது இந்த பகுதியில்? என்ன ஆச்சு? இது ஒரு பாதுகாப்பான சூழலான பகுதியா? எப்படி என்ன சொல்லுங்க. இந்த இடம் பாதுகாப்பு இல்லை சார். மனசாலுக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்கே நாங்கள் வந்து தீவில் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். இந்த இடத்துல எது நடந்தாலும் எங்களுக்கு யாரும் வந்து முன்னே வந்து எங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. நாங்களாம் போய் கோரிக்கை வச்சாலும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்க. அதனால வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெண் பிள்ளை இருக்குது. இங்கே எல்லாருக்கும் பெண்கள் இருக்காங்க. அந்த குழந்தை குட்டியை அந்த மாதிரி சம்பவம் பண்ணுறவனுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இன்னொருத்தரை பார்த்து அவன் திருந்தணும். அந்த சம்பவம் இன்னொருத்தர் நடக்காத அளவுக்கு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படிக்கான அவன் தூக்கு தண்டனை கொடுக்கலன்னா எங்க கண்ணியத்துக்கு 4 பேரை பார்த்து பொதுமக்கள் பார்த்து அடிச்சு சாவடிக்கணும் அவனுங்களை. ஓகே அம்மா, தொடர்ந்து இப்போ வந்து 7 நாள் ஆயிடுச்சு. தற்போது வர போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன சொல்றாங்க போலீஸ்? செய்யறேன்னு சொல்றாங்க. நாங்க பாதுகாப்பு போய் பாக்குறோம், போய் கேட்கறோம், சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த முயற்சி எடுத்த பாடம் எங்களுக்கு தெரியல. எந்த முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியல. போறப்ப அவங்க மனசு திருப்தியா எங்க நிம்மதி அவளுக்கு சொல்றாங்க, இம்மா நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் எந்த வரைக்கும் எடுக்கல. அந்த குழந்தைக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு முடிவை சொல்லணும். ஓகே, ஆமாம். இந்த பகுதியில் தற்பொழுது போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தங்களுக்கு திருப்தி இல்லை என அப்பகுதி உறவினர், அந்த பெண்ணினோட உறவினர்கள் வேதனையை தெரிவிக்கின்றனர். மேலும் நம்மோட இன்னொரு அம்மா இருக்கிறார், அவர்களை கேட்கலாம். அம்மா, என்ன நடந்தது? சார், பாப்பா வந்து 12:30 மணிக்கு ஸ்கூல் விட்ருக்காங்க. அந்த வழியாக வர சொல்ல இந்த மாதிரி பின்னாடியே வந்திருக்கான். பின்னாடியே வர சொல்ல அவன் பின்னாடி பாப்பா வரானே அப்படின்ட்டு திரும்பி பார்த்து பாட்டில் கீழே போட்டிருக்கா. வாட்டர் பாட்டில் கீழே போட்ட பிறகு திருப்பி வழியில் தூக்கிட்டு ஓடி இருக்கான். சிசிடிவி கேமரா இருக்குது, அவனுடைய ஃபோட்டோவும் இருக்குது. அவன் நடந்து போக சொல்ல தண்டவாளத்து சைடில் 3 கேமரா இருக்குது. ஸ்கூல் பின்னாடி கேட்டில் வந்து ஒரு கேமரா இருக்குது சார். இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். அவன் ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. ஸ்டேஷன் மூலிமா நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு அவன் அந்த இடத்துல வந்து சம்பவம் நடந்த இடத்துல வந்து கால் பண்ணியிருக்கான். அதாவது வந்த காலம் இருக்குது. இவனும் ஃபோன் பண்ணியிருக்கான். அதையே சொல்கிறா பாப்பா. ஹிந்தியில் பேசியிருக்கான். ட்ரெயினில் போகிற ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க போலீஸு. நாங்கள் இன்றைக்கி 7 நாள் ஆகுது. எந்த ஒரு பதிலும் சொல்லலை சார்னா. நாங்களாக போய் 2 வாட்டி கூப்பிட்டு கேட்டோம். சார்னா ஆச்சு, ஏதாச்சு பிடிச்சிங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்குமா ஒன்றா தேடுறோம்மா, இந்த மாதிரி 10,000 நம்பர் இருக்குமா, நாங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா அப்படின்னு இந்த பதில் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக பிடிச்சிருவோம், நீங்கள் பயப்படாத போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க சார். இன்னும் அந்த பாப்பாவுக்கான தீர்வே கிடைக்கல. பாப்பாவும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார். அவனை பிடிச்சா கூட அவனை தூக்கு தண்டனை இந்த மாதிரி தான் அவனை சாவடிக்கணுமே தவிர அவனை இந்த மாதிரியே ஜெயிலில் போட்டு இந்த வருஷம் கணக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது சார். இந்த பாப்பாவுக்கு நடந்த மாதிரி இன்னொரு பாப்பாவுக்கு நடக்கக்கூடாது. இன்னும் வந்து இந்த ஒரு 300 பாப்பாங்க படிக்கிறாங்க. மொத்தமே கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் அது.
இந்த பாப்பாவுக்கு நடந்த மாதிரி இன்னொரு பாப்பாவுக்கு நடக்கக்கூடாது சார். இதுக்கு தீர்வு கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு. இன்றைக்கி 7 நாள் ஆகுது, அதுக்கான தீர்வு எங்களுக்கு சரியாக பதில் தெரியல. எங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு தீர்வு வேணும் சார். இந்த பகுதியில் நடவடிக்கை என்பது போலீசார் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்பது தங்களுக்கு முற்றிலும் ஒரு திருப்தி இல்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே, உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனைவருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். 7 நாள் ஆகியும் இந்த பகுதியில் தற்போது போலீசார் முறையான நடவடிக்கை என்பதை மேற்கொள்ளவில்லை. இதே மாதிரி மற்ற விவகாரங்கள் நடக்கக்கூடாது, பாலியல் வன்கொடுமை என்பது இதுவே இறுதியாக இருக்க வேண்டும், மற்ற பெண் பிள்ளைகளுக்கு யாரும் நடக்கக்கூடாது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவிக்கின்றார். அதே சமயம் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான், அதாவது இப்போ நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காண்பிக்கக்கூடிய இந்த கல் பகுதியில் தான் அந்த மர்ம நபர் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்ததாக, அதாவது அமர்ந்து இருந்ததாகவும் யாரோ ஒருவருக்காக காத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பகுதியில் தான் தற்போது அவன் உட்கார்ந்து கொண்டு இங்கிருந்து நோட்டமிட்டதாகவும், அப்போது ஒரு 20 வயது மதிப்பித்தக்க பெண் ஒருவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டீ கடையில் வந்து நின்று கொண்டிருந்தாகவும் அவரை உற்று நோக்கி அந்த இளைஞன் பார்த்து சென்றதாகவும் தகவல்கள் சொல்கிறது. அதாவது அதை சிசிடிவி காட்சிகளை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அதே சமயத்தில் தான் இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை நிலவி வருகிறது. அந்த இளைஞன் அந்த கல் பகுதியில் உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்ணை உற்று நோக்கி கொண்டிருந்திருக்கிறார். அந்த நிலையில் அந்த பெண்ணினோட அண்ணன் வந்து அந்த பெண்ணை கூட்டி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த பெண் சென்ற பிறகு, அதாவது பாதிக்கப்பட்ட 10 வயது மாணவி வந்து கொண்டிருக்கிறார். அந்த மாணவியிடம் இருந்து ஒரு 10 அடி தூரத்தில் அந்த மாணவியை பின்தொடர்ந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருப்பதாகவும் அந்த கடையினுடைய உரிமையாளர் அதை பார்த்ததாகவும் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் தாமோதரன் தற்போது காண்பிக்கக்கூடிய இதான் அந்த மாந்தோப்பு, இதான் அந்த பகுதி. இந்த பகுதியில் தான் அந்த இன்சிடென்ட், அதாவது அந்த ஒரு துயர சம்பவம் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த வழியாக தான் அந்த மாணவி நடந்து கொண்டு அவரது பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ சென்று கொண்டிருந்த போது அந்த இளைஞர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து வேகமாக பின்னே வந்திருக்கிறார். அதை சுதாகரித்து கொண்ட அந்த பெண் இந்த பகுதியில் தான் கரெக்டாக இந்த இடத்தில், இப்போ நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காண்பிக்கக்கூடிய இந்த இடத்தில், அதாவது மீட்டர் பாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்தில் தான் அந்த பெண் வந்து ஒரு வாட்டர் கேனை, அவர் தண்ணி குடிக்கும் வாட்டர் கேனை கீழே போட்டு பின்னாடி யார் வருகிறார் என்று பார்த்ததாகவும், அதன் பின்னர் அந்த பெண் அங்கிருந்து நடந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சிசிடிவி காட்சியில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து தான் அந்த பெண் வந்து வாட்டர் கேனை கீழே போட்டுவிட்டு எடுத்து செல்கிறது. அதன் பின்னர் இந்த பெண் தொடர்ந்து செல்லும் பொழுது கரெக்டாக இந்த பகுதியில் மாந்தோப்புக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு பகுதியாக இந்த பகுதி மட்டும்தான் இருக்குது. இந்த பகுதிக்குள் மட்டும்தான் செல்ல முடியும். இந்த பகுதியில் தான் அந்த பெண்ணை தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சியில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த பெண்ணை தூக்கி செல்லக்கூடிய காட்சி இந்த இடம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. தகவல் வெளியாக இருக்குது. அவர்கள் உறவினர்களும் தெரிவிக்கின்றார்கள். இந்த பகுதியில் தான் வந்து போலீசார் ஆய்வு செய்ததாகவும், இந்த மாந்தோப்பில் தான் அந்த 10 வயது சிறுமியை அவர் வந்து தூக்கி சென்றதாகவும், அதாவது வாயை பொத்தி தூக்கி சென்றதாகவும், இந்த பாலியல் வன்கொடுமை நடந்த ஒரு முக்கிய பகுதியாக இந்த மாந்தோப்பு தான் இருக்கிறது. இந்த மாந்தோப்பை பாருங்கள், எவ்வளவு ஆபத்தான ஒரு பகுதியாக இருக்கின்றது. குழிகள் இருக்கின்றது. இந்த பகுதியே ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி படத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் மாதிரியே இந்த பகுதி காணப்படுகிறது. இந்த பகுதியில் முழுவதும் தெரு லைட்டுகள் என்பது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தினந்தோறும் இங்கே அருகில் உள்ள கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய முக்கிய பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது. இந்த நிலையில், அதாவது காலை 3 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை எந்த ஒரு நடமாட்டமும் இருக்காது. அதாவது 12 மணிக்கு மேல் 12 மணிக்குள் எந்த ஒரு நடமாட்டமும் இருக்காது. ஒரு 2-3 மணி, காலையில் ஒரு 2-3 மணி நேரம், இரவில் ஒரு 3 மணி நேரம் மட்டுமே இந்த பகுதி நடமாட்டம் இருக்கும் என சொல்லப்படுது. அதே சமயம் போலீசார் தரப்பிலும் உறவினர்கள் தரப்பிலும் சம்பவம் நடந்த இடம் என்பது நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் தற்போது காண்பிக்கக்கூடிய மாந்தோப்பில் இருக்கக்கூடிய, யாரும் உள்ளே வந்து பார்க்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தற்போது இப்போ காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக உறவினர்கள் மற்றும் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. அவர் காண்பிக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் பாருங்கள், சுற்றியும் மாங்கலைகள் மறைத்து கொண்டு யாருக்கும் தெரியாத அளவிற்கு ஒரு புதர்மண்டி போல் அடங்கியிருக்குது. இந்த பகுதியில் தான் அந்த காம கொடூரன் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காண்பித்து வருகின்றார். இந்த நிலையில் தொடர்ந்து அந்த
பாலியல் வன்கொடுமை 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முறையான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை என்ற உறவினர்களின் குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அதே சமயம் பல்வேறு ஆதாரங்கள் சிசிடிவிகளை வைத்துமே போலீசார் தற்போது வரை குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மாதிரி வேறு யாரும் ஒரு சிறுமிக்கும் இது மாதிரி ஒரு பாலியல் வன்புணர்வு என்பது செய்யக்கூடாது, நடக்கவும் கூடாது. இது மாதிரி குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத்.